Hindustan Petroleum Corporation Limited HPCL Apprentice Traineesக்கான recruitment notification வெளியிட்டிருக்காங்க. இந்த Apprentice Training Apprentice Act 1961 படி இருக்கக்கூடிய Graduate மற்றும் Diploma Apprentice Training 2022-23க்கான அறிவிப்பு தான் இது. இதில் 40 Graduate Apprentice Traineesம் அதாவது இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட் மற்றும் 25 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ட்ரெயினிஸும் இன்க்ளூடட். சரிங்களா? இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி. சரிங்களா? டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கெமிக்கல். சரிங்களா? இந்த இதில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒன் பை ஒன் ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் 16/3/2023 20/3/2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றினும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டேட் 1/2/2023 வரைக்கும். ஓகேங்களா? அதில் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அண்ட் கெமிக்கல் முடித்த கேண்டிடேட்ஸ். இதில் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங்கில் முடித்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஸ்டைஃபண்ட் 25,000 ரூபாய். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, பெல்லு இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 அந்த மாதிரி தான், 10,000 14,000 தான் கொடுப்பாங்க. இந்த HPCL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அமௌண்ட். ஓகேங்களா? ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. இதை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வேறு போஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் நம்ம முன்னாடி சொன்னோம். இந்த எந்தெந்த டிகிரிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிகிரிஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தோம். ஏஜில் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBC NCL கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 3 வருஷமும், PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? ஓகே, நம்ம சொன்னோம் இல்லையா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் மார்க்ஸ், அதாவது டோட்டலில் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். சரிங்களா? எல்லா செமஸ்டர்ஸ்லேயும். அதாவது OBC கேண்டிடேட்ஸாக இருக்காங்க இல்லையா அவங்க, இல்லை ஜென்ரல் கேண்டிடேட், இல்லை EWS கேண்டிடேட்ஸ் 60% கண்டிப்பாக அக்ரிகேட் மார்க் எடுத்துருக்கணும். SC/ST PWD கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 50% அக்ரிகேட் மார்க் எடுத்துருக்கணும். சரிங்களா? ரைட், அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிஸ். இதில் 25 போஸ்ட் இருக்குது. முன்னாடி பார்த்த இன்ஜினியரிங்கில் 40 வேக்கன்சிஸ் இருக்குது. ரைட், இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் சேம் டேட்டு தான். 16/3/2023 20/3/2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 25 வயது வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். SC/STக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWD கேண்டிடேட்டுக்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ரைட், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த ட்ரைனிங்க்கு என்னென்ன கோர்சஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல். இதில் ஏதாவது ஒரு டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். டிப்ளமோ முடித்திருந்தாலே போதுமானது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு. இதில் ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 60%, SC/ST PWD கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 50% எடுக்கணும். சரிங்களா? எடுத்துருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. மந்த்லி ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் பர் மந்த் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்ஸ்க்கு கொடுப்பாங்க. ரைட், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதே மாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். சரிங்களா? ரைட், இதுக்கு எந்த ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எலிஜிபிலிட்டி, ஏஜ் இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது NATS வெப்சைட், அது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய வெப் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்.
இதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த பீரியடுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், அதாவது எந்த பீரியடுக்குள்ளே வந்து அவங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2/2021 அப்புறம் முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது 2021 முன்னாடி வந்து பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட் எலிஜிபிள். 2021 அப்புறம் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடித்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து எலிஜிபிள். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இதே சேம் கண்டிஷன் தான். அவங்க டிப்ளமோ வந்து 1/2/2021 முடிச்சிருக்கணும். 1/2/2021 அப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க நாட் எலிஜிபிள். சரிங்களா? ரைட். அதே மாதிரி எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், இந்த மாதிரி எந்த கேட்டகரி, பிடபிள்யூடி, இந்த மாதிரி எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அதற்கான மார்க் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும் அதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ரைட். சிஜிபிஏல இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பர்சன்டேஜ் சிஜிபியிலேருந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ரைட். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயது வரைக்கும் உங்களுடைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எந்த காலேஜில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த காலேஜ் வந்து யூஜிசி ஏஐசிடியில் வந்து அப்ரூவான காலேஜ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? ரைட். அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் வந்து என்ன வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஹெச்பிசிஎலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/3/2023 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து ட்ரைனிங் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? ரைட். எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய டிகிரி மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கில் எவ்வளோ வெயிட்டேஜோ அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க. இப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், கம்மி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கேண்டிடேட்ஸோட கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து 1 or 2 ஸ்டேஜஸில் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வைக்கிற மாதிரி இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். மெடிக்கல் டெஸ்ட்டு, அதே மாதிரி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியரன்ஸு, கேஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான ஏஜ், குவாலிஃபிகேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அது எல்லாமே கிளாரிஃபை கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த 1 year ட்ரைனிங்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைனா நாட் எலிஜிபிள். சரிங்களா? அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஃபுல்லும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NATS போர்ட்டலுக்கு போகணும். சரிங்களா? இந்த இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து யூசர் ஐடி வந்து முன்னாடியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இமெயில் ஐடி, யூசர் ஐடியை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபைனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ட்ராப் டவுன் பாக்ஸில். அந்த ஃபைனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான் சர்ச் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸும், நம்பர் 2ல் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்னு போட்டுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வரும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து ஓப்பன் ஆகும் பொழுது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மும்பை ரிஃபைனரி அப்படின்னு வரும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் WMHMCS 000015 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் நீங்கள் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஃபுல்லும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் த ட்ரைனிங் பொசிஷன் அப்படின்னு வரும். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேஸ்ட்டு, எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ஸு, பர்சனல் க்ரைட்டீரியா, உங்களோட பர்சன்டேஜ், கன்வெர்ட் பண்ண பர்சன்டேஜ், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து இன்பிட்வீனில் கரெக்ஷனோ ரெக்டிஃபிகேஷனோ ரிவிஷனோ பண்ண முடியாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெயில் அண்டு மெசேஜ் வரும். அதை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுடைய இன்டர்வியூ ஆகட்டும், இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் த்ரூ இமெயில் இல்லைனா SMS மூலயமா தான் வரும். நோ பர்சனல் போஸ்டர்ஸோ இல்லை அதர் கம்யூனிகேஷனும் வராது. சரிங்களா?
ரைட். இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வரைக்கும் இருக்கும். முன்னமே நம்ம சொன்ன மாதிரி தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ணக்கூடிய கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் பீரியடுக்கான ஸ்டைஃபண்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். முன்னமே நம்ம சொன்ன மாதிரி தான் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம். எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், ஓபிசி என்சிஎல்லாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? அதற்கான ஃபார்மட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா hpclcareers.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். டவுன்லோட்ஸில் வந்து டவுன்லோட்ஸ் ஃபார் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் இருக்கும். எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ எல்லா ஃபார்மேட்ஸும் அதில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க, வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீமி லேயர், அதாவது ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட், நான் க்ரீமி லேயர் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். க்ரீமி லேயர் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. அன்ரிசர்வ்டு கேட்டகரி இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. எந்த விதமான அப்ளிகேஷன் இதையும் ஹார்ட் காப்பியோ இல்லை வேறு எதுவும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதுமானது. நீங்கள் அப்பப்போ வந்து NITS போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து HPCL இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கான ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ. அப்ளிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸ்டைஃபண்ட், எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இன்ஜினியரிங்லேயோ இல்லை டிப்ளமோலேயோ முடிச்சிருக்காங்க, ஜாபுக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு பே வந்து அதிகமான பே. ஓகேங்களா? ரைட்.